பள்ளு இலக்கிய அமையும் மொழி சேரிமொழி. பள்ளு இலக்கியத்திற்கான கரு அமைந்திருக்கும் இலக்கண நூல் தொல்காப்பியம். சேரிமொழியால் செவ்விதழ் கிளக்கும் இலக்கியம் பள்ளு இலக்கியம். பள்ளு இலக்கியத்தின் பாவகை சிந்து விருத்தம். நெல்லு வகை எண்ணினாலும் பள்ளு வகை எண்ண முடியாது என்று பழமொழியை கூறுவர். முக்குடற்பள்ளு நாடகத்தை இயற்றியவர் எண்ணெயினா புலவர். முக்குடற்பள்ளு இலக்கியத்தின் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாமிரபரணி ஆற்றோடு சிற்றாரும் கயத்தாரும் கலக்குமிட முக்கூடல். முக்கூடலில் எழுந்திருக்கும் இறைவன் யாரென்றால் திருமால் என்று அழகர். உலத்தி பாட்டின் இலக்கணம் கூறும் பாட்டியல் நூல் பன்னிரு பாட்டியல். மூத்த பள்ளியின் சமயம் வைணவம், இளைய பள்ளியின் சமயம் சைவம். மாறுகண்ணும் பருத்தி மூட்டை போல் வயிறும் உடையவன் பண்ணைக்காரன். பண்ணைக்காரனின் தலைக்கு உவமை மத்து. பண்ணைக்காரனின் பல்லுக்கு உவமை அவரை. பண்ணைக்காரன் வாய்க்கு உவமை நசுங்கிய